நியூஸ் தமிழ் கழுகு. அமலாக்கத்துறை சோதனைகளை எப்படி எதிர்கொள்ளணும்னு அமைச்சர்களுக்கு முதல்வர் முக்கியமான அட்வைஸ் கொடுத்திருக்காராம். தேர்தல் நெருங்கிறதுனால திமுக புள்ளிகள் மேல மத்திய அரசோட விசாரணை அமைப்புகளோட நடவடிக்கை கடுமையா இருக்கும்னு சொல்றாங்க. தமிழக உளவுத்துறையும் அடுத்து என்னென்ன நெருக்கடிகளை கொடுப்பாங்கன்னு முதல்வர் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். அதை வச்சுதான் முதல்வர் போன வாரம் நடந்த அமைச்சரவை கூட்டத்துல சில அட்வைஸ்களை கொடுத்தாராம். யாரும் ரெய்டுகளுக்கு பயப்பட வேணாம், இதெல்லாம் நான் எதிர்பார்த்துதான். போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் ரெய்டு செஞ்சாங்க, ஆனா நாம தான் வெற்றி பெற்றோம். இப்பவும் அதை அவங்க தொடர்வாங்க. சட்டப்பூர்வமா அந்த சோதனைகளை எதிர்கொள்ளணும். மக்கள் மத்தியில நம்ம அரசாங்கத்துக்கு பெருசா கெட்ட பெயர் இல்ல. அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நாம செஞ்ச வேலைகளை சொல்லி மக்கள் கிட்ட போங்கன்னு பல கோணத்துல பேசினாராம். அதுக்கு அடுத்த நாள் தான் அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டுல ரெய்டு நடந்தப்பவே கனிமொழி RS பாரதின்னு கண்டனம் தெரிவிச்சு கருத்து சொன்னாங்க. ஐ பெரியசாமியும் ரெய்டுக்கு அடுத்த நாள் தான் தொகுதியில நடந்த நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு ரொம்ப சகஜமா இருந்தாரு. பாஜகவை கடுமையா தாக்கியும் பேசினாரு. மருமகள் சௌமியா அன்புமணி இத்தோட எல்லாத்தையும் விட்டுறோம், சமாதானமா போயிடலான்னு மாமனார் ராமதாஸ் கிட்ட நேர்ல கெஞ்சியும் நோ சொல்லிட்டாராம் டாக்டர். அன்புமணியோட அம்மா சரஸ்வதியோட பிறந்த நாளை போன வெள்ளிக்கிழமை தைலாபுரத்துல கொண்டாடி இருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காத நிலையில சௌமியாவும் கலந்துகிட்டாங்க. அன்புமணியோட சகோதரிங்க கவிதா, ஸ்ரீகாந்தி எல்லோரும் சௌமியா கிட்ட அன்பா பேசினாங்களாம். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், நாங்க எல்லாத்தையும் நிறுத்திக்கிறோம், இனி 2 தரப்பும் சமாதானமா போகலாம்னு சௌமியா சொன்னாங்களாம். இதுக்கு வீட்டுல இருக்கிற எல்லோருமே சம்மதம்னு சொல்லிட்டாங்களாம். இதையே ராமதாஸ் கிட்டையும் சௌமியா சொல்ல அவர் பிடிகொடுக்காம எந்த ரியாக்ஷனும் காட்டாம அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாராம். அன்புமணியும் சௌமியாவும் சரஸ்வதியோட பிறந்த நாளைக்கு போனதுல இன்னொரு அரசியலும் இருக்குங்கிறாங்க. அதாவது ராமதாஸ் தன்னோட பொதுக்குழுவுல அன்புமணிக்கு எதிரா பெருசா எதையும் அறிவிச்சிடக் கூடாது அப்படிங்கிறது அன்புமணி தரப்போட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா ராமதாஸ் அன்புமணி மேல 16 குற்றச்சாட்டுகளை அதே பொதுக்குழுவுல அறிவிச்சாரு. கூடவே அந்த பொதுக்குழுவுல பாமக அமைப்பு விதி 35 உருவாக்கி அதன் மூலமா தேர்தல்ல கட்சி சார்பில் போட்டியிடுறவங்களுக்கு கட்சி படிவத்துல ராமதாஸ் மட்டுமே கையெழுத்து போடுவாருங்கிறதையும் அறிவிச்சாரு. சண்டை தொடராது, சமாதானம் வந்துடும்னு நினைச்சு தைலாபுரம் போன அன்புமணிக்கு ராமதாஸோட பொதுக்குழு பெரிய அடி கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. மாவட்ட திமுகல நீங்க எந்த கோஷ்டி யார் பக்கமா இருக்கீங்கன்னு உடன்பிறப்பேவா சந்திப்புக்கு வர கட்சிக்காரங்க கிட்ட நேரடியாவே கேட்கிறாரா முதலமைச்சர். தன்னோட பிஸியான வேலையிலையும் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியை திட்டமிட்டபடி நடத்துறதுல உறுதியா இருக்காராம் முதல்வர். அந்த 1-to-1 சந்திப்புல ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை தேர்தலுக்கு முன்னாடி தீர்க்கணுங்கிறதுல தீவிரமா இருக்காராம். போன வாரம் ஒரத்தநாடு தொகுதிக்கான சந்திப்பு நடந்துச்சு. இதுல கலந்துகிட்ட தஞ்சை மாவட்ட நிர்வாகிங்க கிட்ட உங்க மாவட்டத்துல எதுக்கு கோஷ்டி பூசல், நீங்க எந்த கோஷ்டியில இருக்கீங்க, பழனி மாணிக்கம் அணியா துரை சந்திரசேகர் அணியான்னு கேட்டிருக்காரு. கூடவே அரசு அதிகாரிங்க கிட்ட மோசமா நடந்துக்கிற கட்சிக்காரங்களையும் கடுமையா எச்சரிக்கிறாராம். முன்னாள் MLA மகேஷ் கிருஷ்ணசாமி உடன்பிறப்பே வாவ்ல முதல்வரை சந்திச்சப்ப அவருக்கு மட்டும் கூடுதல் நேரம் ஒதுக்கினாராம். காரணம், அரசு அதிகாரிங்க கிட்ட அவர் நடந்துக்கிற விதத்தை பத்தி தனக்கு வந்த ரிப்போர்ட்டை வச்சு செம்ம டோஸ் விட்டாராம் முதல்வர். ஐ பெரியசாமி மேல நடந்த அமலாக்கத்துறை சோதனைய தென் மாவட்டங்கள்ல ஜாதி ரீதியா அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக திருப்புறாங்களாம். போன வாரம் ஐ பெரியசாமி, அவரோட மகன் IP செந்தில்குமார் உள்ளிட்ட உறவினர் வீடுகள்ல நடந்த அமலாக்கத்துறை சோதனையை கண்டிச்சு தென் மாவட்டங்கள்ல பரவலா ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அதுல முக்குளத்தோரை குறிவச்சு அமலாக்கத்துறையை ஏவர அதிமுக பாஜக கூட்டணிய வன்மையா கண்டிக்கிறோம்னு போட்டிருக்காங்க. ஒரு காலத்துல முக்குளத்தோரோட பெரும்பான்மை ஆதரவை வச்சிருந்த அதிமுக இப்ப அந்த செல்வாக்கை இழந்திருக்கிற நிலையில தேர்தல் நெருங்குறப்ப அதிமுகவோட தென் மாவட்ட செல்வாக்கு இன்னும் குறைக்கிற விதத்துல ஒரு மூவ் நடக்குதுன்னு அதிமுக வட்டாரத்துல சொல்றாங்க. இதுக்கு பின்னால திமுக இருக்குங்கிறது அதிமுகவோட சந்தேகம்.
ஆனா கட்சிக்கு எதிரா இப்படியான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுறது தேர்தல்ல அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தென் மாவட்ட கட்சிக்காரங்க சொல்ல துவங்கி இருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.